Good morning 5th standard children. நம்ம ENVT-ல exercise 5 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், ஃபுட்டை ஏன் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அந்த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு சில மெத்தட்ஸ் பார்த்தோம். என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறது, ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறது, தென் ஆயில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுறது, அடுத்து சால்ட்டு நிறையா போட்டு ப்ரிசர்வ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இதோட கண்டினியூஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2.6 கான்டேஜியஸ் டிசீசஸ் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்டே இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ்க்கு பேர் தான் கான்டேஜியஸ் டிசீசஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இதான் பார்க்க போகிறோம். இது எக்ஸசைஸ் 5 உங்களுக்கு. 2.6 Contagious diseases. Diseases spread by contact are called contagious diseases. Contagious diseases are caused by bacteria, viruses, protozoa and fungi. ஒருத்தவங்க கிட்டே இருந்து இன்னொருத்தவங்களுக்கு எப்படி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, ஒன்று வைரஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைனா பாக்டீரியா மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கை மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி கான்டேஜியஸ் டிசீசஸ் பற்றி நல்ல டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க கிட்டே இருக்கிற சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் கான்டேஜியஸ் டிசீசஸ். அது எப்படி ஒருத்தவங்ககிட்ட இருந்து கோல்டு இன்னொருத்தவங்களுக்கு போகுது அப்படின்னா, குட்டி கண்ணுக்கு தெரியாத வைரஸ் மூலமாக. அந்த மாதிரி வைரஸஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா அண்ட் ஃபங்கை பற்றி தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 2.6.1 Diseases may be caused by different bacteria, microbes. They can be seen only through powerful microscopes. Bacteria are single-celled organisms. They are of different shapes. They may be round, rod-shaped or spiral-shaped. அடுத்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் வந்து பாக்டீரியானால தான் ஆகுது. அந்த பாக்டீரியா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோப்ஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் ஆர்கானிசம்ஸ். இதை வந்து நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா குட்டியான ஆர்கானிசம்ஸ், ரொம்ப டைனி ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா லிவிங் திங்ஸ், டைனினா ரொம்ப ஸ்மால் ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸ். பாக்டீரியா வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். இந்த பாக்டீரியா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம், அதுக்கு ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். நீங்கள் 4th படிச்சிருக்கிறீங்க. செல் அப்படின்னா என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஹெக்ஸாகான் ஷேப்பில் இருக்கும். என்ன ஷேப்பில் இருக்கும்? ஹெக்ஸாகான் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் செல்ஸ் மேக் டிஷ்யூஸ். நிறைய செல்ஸ் சேர்ந்ததுக்கு பேர் டிஷ்யூஸ். நம்ம பாடியில் நிறைய செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டிஷ்யூஸ். நிறைய டிஷ்யூஸ்க்கு பேர் சேர்ந்ததுக்கு பேர் ஆர்கன் ஆர் பாடி. அப்போ நம்ம பாடியில் நிறைய டிஷ்யூஸ் இருக்குது. அந்த டிஷ்யூஸ்குள்ளே நிறையா செல்ஸ் இருக்குது. ஆனால் பாக்டீரியாவுக்கு ஒரே ஒரு செல், சிங்கிள் செல் ஆர்கானிசம், அதுக்கு ஒரு செல் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ரவுண்ட் ஷேப்டு பாக்டீரியா. இதுதான் இந்த ரவுண்ட் ஷேப்டு பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ராட் ஷேப்டு பாக்டீரியா. இது வந்து அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. ஸ்பைரல்னால் வளைவாக இருக்கும். இதுதான் அந்த ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாஸ் அப்படின்றது சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ். அதை நம்மளால் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். வைரஸஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. Viruses can be seen with the help of an electron microscope. Viruses and bacteria multiply very quickly in the body and cause diseases. Protozoa are larger than bacteria and fungi. They are not green plants but animals, each with a single cell. Fungi are very small plants. They have no chlorophyll, so they are not green. Molds and rust are fungi. நெக்ஸ்ட்டு வைரஸ் வந்து பாக்டீரியா விட ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்குது. நம்ம வைரஸை எதில் பார்க்கணும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் வைரஸை நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் ரொம்ப சீக்கிரமாக ப்ரீட் ஆகும். ப்ரீட் மீன்ஸ் அதிகமாகும், மல்டிப்ளை ஆகும். ஒரே ஒரு வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஒரு 1000 வைரஸஸ் வந்துடும். அவ்வளோ சீக்கிரம் மல்டிப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? புரோட்டோசோவா அப்படின்றது பிளான்ட் கிடையாது, அது ஒரு அனிமல். அது பிளான்ட் கிடையாது, அது ஒரு அனிமல். நெக்ஸ்ட்டு ஃபங்கைன்றது குட்டி பிளான்ட்ஸ். அதில் குளோரோஃபில் இல்லை. ஃபங்கையில் குளோரோஃபில் இருக்காது. பிரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபங்கை.
பிரெட்டு பூசை பூத்து போச்சுன்னா அது மேலே இருக்கும், அதுதான் ஃபங்கை. அது க்ரீன் கலராக இருக்காது, அதனால் அதில் குளோரோஃபில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க டிஸ்பிளேயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர். இது ஒரு நியூஸ் பேப்பர். ஆனால் நியூஸ் பேப்பர் எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னா கிளாத் மாதிரி இருக்குது. ஸோ இது எந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஸ்பெயினில். ஸ்பெயினோட நியூஸ் பேப்பர் வந்து யூஸ்வலாக நியூஸ் பேப்பர் கிடையாது, அது நியூஸ் கிளாத்தில் தான் அவங்க நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணுறாங்க. எந்த கண்ட்ரியில்? ஸ்பெயினில். ஸோ கேபிட்டல் ஆஃப் ஸ்பெயின் இஸ் மேட்ரிட். கேபிட்டல் ஆஃப் ஸ்பெயின் இஸ் மேட்ரிட். ஸ்பெயினோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மேட்ரிட். இந்த ஸ்பெயினில் நியூஸ் பேப்பர்ன்றது பேப்பரில் கிடையாது, கிளாத்தில் பண்ணுறாங்க. தென் இதை ஒரு டைம் படித்து முடிச்சதுக்கப்புறமா ரீசைக்ளிங், திரும்பி ரீயூஸ் பண்ணிவிட்டு அதை திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் கிளாத்தை மேக் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டுலேயே நியூஸ் பேப்பருக்கு பதிலாக கிளாத் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு கண்ட்ரினா அது ஸ்பெயின் மட்டும்தான். இந்த கண்ட்ரியில் என்னென்ன லாங்குவேஜ் பேசுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பானிஷ். ஸ்பெயினோட லாங்குவேஜ் எதுனா ஸ்பானிஷ். அப்புறம் இன்னொரு லாங்குவேஜ்னா கேட்டலான். இன்னொரு லாங்குவேஜ் என்னன்னா கேட்டலான். இது மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் அவங்க பேசுவாங்க. வேறு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பெயினோட இன்னொரு ஒரு பேர்னா காஸ்மோபாலிட்டன் சிட்டி. காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரொம்ப மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதிகமான டிசைன்ஸ் கொண்ட ஒரு சிட்டி. அதுதான் இந்த ஸ்பெயினோட நேம். ஸோ ஸ்பெயினை பற்றி நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் நியூஸ் பேப்பர் அப்படின்றது பேப்பரில் செய்வாங்க. ஆனால் ஸ்பெயினில் மட்டும் நியூஸை வந்து கிளாத்தில் மேக் பண்ணுவாங்க. ஸ்பெயினோட கேபிட்டல் மேட்ரிட். ஸ்பெயினோட கேபிட்டல் மேட்ரிட். அடுத்து ஸ்பெயினில் என்ன லாங்குவேஜஸ் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ். என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? உங்களுக்கு தெரிஞ்சது ஸ்பானிஷ். புதுசாக ஒரு லாங்குவேஜ்னால் கேட்டலான். என்ன லாங்குவேஜ்? கேட்டலான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெயினை இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் ரொம்ப அந்த ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான உள்ளே இருக்கிற இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து யூனிக்காக இருக்குமா, அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. சில ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3D வியூ தெரியும் சீலிங்கில். அடுத்து ஸ்கொயராக போட்டிருப்பாங்க. இல்லை குட்டி குட்டி லேம்ப் வந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரியே தெரியும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அது இன்டீரியர் டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா பில்டிங்ஸ்லையும் அதிகமாக இருக்கிறனால ஸ்பெயினோட அனதர் நேம் காஸ்மோபாலிட்டன் சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் 2.6.2 diseases germs are spread from one person to another through food, water, air and by contact. Diseases which spread from a sick person to a healthy person are called communicable diseases. These communicable diseases spread through air or through food or through direct contact or through insect bite or through wounds or through carriers. ஸோ டிசீஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தவங்ககிட்ட இருக்க டிசீஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பேர் தான் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா கான்டேஜியஸ் டிசீசஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒன்று தான். ஒருத்தவங்கக்கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பேர் தான் ஒன்று கம்யூனிகபிள், இன்னொன்று கான்டேஜியஸ் டிசீஸ். பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொரோனாவை சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு கொரோனா இருந்தால் கூட இருக்கவங்களுக்கு என்ன வந்துடும்? கொரோனா வந்துடும். ஸோ இதுதான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆர் கான்டேஜியஸ் டிசீசஸ். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா யார் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும்? இல்லை ஃபுட்டு மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும், இல்லாட்டினா டைரக்ட் கான்டாக்ட், அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்கக்கிட்ட பேசும்போது, அவங்கள தொட்டு கையை பிடிக்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லாட்டினா இன்செக்ட் பைட், அவங்கள கடித்த பூச்சி, மஸ்கிட்டோவோ இல்லை ஏதோ ஒன்று நம்மளை கடிக்கும்போது நமக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா த்ரூ வூண்ட்ஸ் ஆர் த்ரூ கேரியர்ஸ். வூண்டு மூலமாக நம்மளோட ஊண்டில் வந்து பிளட்டு வருது, நம்மளோட ஊண்டில் ஏதோ வருதுன்னா நம்ம ஊண்டில் பட்டது அவங்களோட உடம்புல பட்டுருச்சு அப்படின்னா அதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லாட்டின்னா கேரியர்ஸ் அப்படின்னா இன்செக்ட்ஸு, தென் மெம்பர், இவங்க எல்லாருமே கேரியர்ஸ் தான். கிளாத்து, பிளேட்டு, இது எல்லாமே கேரியர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டிசீசஸ் வந்து ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆர் கான்டேஜியஸ் டிசீசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் த்ரூ ஏர். இன்ஃப்ளூயன்ஸா, காஃப், கோல்டு, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ்,
measles, etc. are communicable from the diseased person to a healthy person through air. The healthy person gets the diseases by breathing the air contaminated with disease germs. The dreadful diseases, pneumonia and diphtheria, to spread through air. அடுத்து ஏர் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸானா ஃபீவர் கோல்டு காஃப் ஸ்மால் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ் இது எல்லாமே என்னென்னா கம்யூனிகபிள் டிசீசஸ். ஒருத்தவங்க கிட்டே இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிரும்ன்றாங்க. எப்படின்னா ஏர் மூலமாக. ஸோ அவங்க ப்ரீத் அவுட் பண்ணுற ஏரை நம்ம ப்ரீத் இன் பண்ணோன்னா நமக்கு அந்த டிசீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிமோனியா இதெல்லாமே ஃபீவர் தான். இந்த மாதிரி நிமோனியான்ற ஃபீவர், இன்ஃப்ளூயன்ஸா இது எல்லாமே ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த்ரூ ஃபுட் அண்ட் வாட்டர். டைஃபாய்ட், காலரா, டியூபர்குலோசிஸ், ஜாண்டிஸ் அண்ட் டிசென்ட்ரி pass on from a diseased person to a healthy person through contaminated food and water. Sometimes milk contaminated with tuberculosis bacteria causes the diseases tuberculosis. Flies contaminate our food. They sit on rubbish heaps and pick up disease germs. Then they sit on our food. The germs are transferred to our food. Person taking that food gets the disease. சில டிசீசஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்த்தி பர்சன்கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு ஃபுட்டு மூலமாக இல்லை வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. கண்டாமினேட்டட்னா ஸ்பாயில் ஆனது. ஸோ ஸ்பாயிலான ஃபுட்டு மூலமாக இல்லை வாட்டர் மூலமாக மாறுது. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஃபீவரோ ஏதோ சம் டிசீஸ் இருக்குன்னா உங்களோட பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இல்லை மம்மி டாடி ஒரு வா ஊட்ட சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ, நீ சாப்பிட்ட ஃபுட்டை ஒரு வா அவங்களுக்கு ஊட்டுவேன். அப்போ உனக்கு இருந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபுட்டுக்கு அவங்களோட ஸ்டொமக்குக்கு போகுது. அப்போ அதுதான் கண்டாமினேட்டட் ஃபுட்டு, ஸ்பாயில் ஃபுட்டு. அண்டு வாட்டர், நீ எச் பண்ணி குடிக்கிற வாட்டரை இன்னொரு பர்சன் குடிக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற டிசீஸ் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ டிசீஸ் என்ன ஆகுதுன்னா ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகுது. கம்யூனிகேட்னா ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஏர் மூலமாக, ஃபுட் அண்டு வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளைஸ் அப்படின்னா இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சி எல்லாமே. ஹவுஸ் ஃப்ளை, காக்ரோச் இது எல்லாமே ஃப்ளைஸ் தான். ஸோ இந்த ஃப்ளைஸ் என்ன பண்ண நம்ம ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிடுது. ஸோ அது போய் எங்கே குப்பையில் உட்காருது, டர்ட்ஸில் உட்காருது, அங்கே இருக்க ஜெர்ம்ஸை அதோட லெக்கு மூலமாக நம்மளோட ஃபுட்டில் வச்சிருது. அப்போ அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வருதுன்னா டிசீஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த்ரூ டைரக்ட் கான்டாக்ட். டிசீசஸ் லைக் ஸ்மால் பாக்ஸ், மீசல்ஸ், itch and ringworm are spread direct contact. If a healthy person comes into contact with a diseased person, the healthy person catches the disease. The contact may also be through articles of the diseased person. அடுத்து சொல்லுவோம் டைரக்ட் கான்டாக்ட்னா நம்ம யாராவது பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், ஹேன்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ஹக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டிசீஸ்டு பர்சன்கிட்ட இருக்கிற டிசீஸ் ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால தான் இப்போ கொரோனா பீரியடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா யாருமே ஹேண்ட் ஷேக் பண்ணாதீங்க, எல்லாரும் நம்ம தமிழியன்ஸ் ஓட மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், வணக்கம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரீசன் என்னன்னா யாருக்காவது கொரோனா இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்க டிசீஸ் நமக்கு வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னாங்க. இதுதான் த்ரூ டைரக்ட் கான்டாக்ட். அவங்கள நம்ம தொடும்போது, இல்லை அவங்கள நம்ம ஹக் பண்ணும்போது, இல்லை அவங்கள நம்ம கையை வந்து பிடிச்சிக்கிட்டு பேசும்போது, இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக இப்போ நீங்கள் என்ன பிக்சர் பார்க்குறீங்க அப்படின்னா விநாயகருக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல்னால் உங்களுக்கு தெரிஞ்சது விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளையார் விதவிதமாக பிள்ளையார் வச்சுருப்பாங்க, பிள்ளையாரோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க கலர்ஃபுல்லாக. ஸோ முடிச்சு 3rd டே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் காவிரியில் கரைப்பாங்க, விநாயகரை கரைப்பாங்க. ஏன் இப்படி கரைக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா, ஏதாவது யோசிச்சுருக்கிறீங்களா? விநாயகரை சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிட்டுட்டு அந்த சிலையை கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிறோம். ஆனால் மற்ற எந்த சாமியுமே அப்படி பண்ணலை. ஏன் அப்படி பண்ணுறோம், யாராவது யோசிச்சுருக்கீங்களா? அது என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ், நம்மளோட முன்னோர்கள் ஃபாலோ பண்ண எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் ரீசன் ஏதாவது ஒன்று இருக்கும். அவங்க அதை மறைச்சிட்டு தான் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த விநாயகர் சிலையை வந்து
காவிரியில் கரைக்கிறதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆடி மாதம் ஆடி பெருக்கு, ஆடி 18 வரும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், ஆடி 18 அன்றைக்கி தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத வார். ஸோ மகாபாரத வார் முடித்து அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் ஆடி 18 அன்றைக்கி தான் வாஷ் பண்ணுறாங்க ரிவரில் போயிட்டு. அந்த ஆடி 18க்கு ரிவரில் தண்ணி ஃபுல்லாக போகும். ஆடி பெருக்கு விழான்னு சொல்லுவாங்க. தண்ணி ஃபுல்லாக போகும் எல்லா ரிவர்லேயும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, தண்ணி அடிச்சுக்கிட்டு போகும்போது அது கீழே இருக்கிற மண்ணும் அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ மணல் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அந்த தண்ணி எர்த்தில் இருக்காது, எர்த்தில் அப்சர்வ் ஆகாது. அப்போ போகிற தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போய் ஓஷனில் சீயில் மிக்ஸ் ஆகிடும். அப்போது எந்த வழியாக போகுது? இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ஓஷனுக்கு போகுதுன்னா ஸ்ரீரங்கத்தில் தண்ணியே இருக்காது. அந்த இடம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், மணலோடு அடிச்சுக்கிட்டு போகிறனால. அப்போ நமக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்க பீப்புளுக்கு தண்ணி கிடைக்காது, வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன யோசித்தாங்க அப்படின்னா, ஆடி மந்த்து முடிஞ்சு ஆவணி மந்த்து விநாயகர் சதுர்த்தி வருது, நெக்ஸ்ட் மந்த்து. அப்போ ஆவணி மந்த்து வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகருக்கு சிலை செய்கிறோம். எதில் செய்கிறோம்? களிமண்ணில் செய்கிறோம். களிமண்ணில் செஞ்சு தண்ணியில் போய் உடனே கரைச்சோம் அப்படின்னா அது உடனே கரைஞ்சிடும் களிமண். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வீட்டில் வச்சு ஒரு 3 days இல்லை 1 week ப்ரேயர் பண்ணுறோம். களிமண்ணில் செஞ்ச சிலையை வச்சு ஒரு 1 week ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ அந்த களிமண் சிலை என்ன ஆகும்? டைட்டாகிடும், காஞ்சி போயிடும். அப்போ அதை வாட்டருக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும், எல்லாத்தையும் அப்படியே சக் பண்ணிக்கும். ஒரு 1 week நம்ம அந்த விநாயகரை வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோன்னா, அதை கொண்டு போய் காவிரியில் விடுறோம். அப்படி விடும்போது அது ஃபுல்லாக களிமண்ணால் செஞ்ச சிலை. அப்போ நம்ம தூக்கி அதை விடும்போது அந்த களிமண் என்ன பண்ணிக்கும்னா கொஞ்சம் தண்ணியை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்படியே அது மண்ணோட மண்ணாக செட்டில் ஆகிடும். அப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புளுக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி வராது. ஸோ அந்த நிலத்தில் நீர் இருந்துக்கிட்டே இருக்கும், ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆடி பெருக்கு முடிஞ்ச அடுத்த மாதம் ஆவணி மாதம் வர விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் சிலையை களிமண்லேயே செஞ்சு அதை காவிரியில் கொண்டு போய் கரைச்சாங்க. இதுதான் நம்ம இப்போ தப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ், நம்மளோட முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொன்றுத்துக்குமே ரீசன் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, விதவிதமாக விநாயகரை கலர் கலராக செஞ்சு ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் பயோடி நான் கிரேடபுளோ அதை யூஸ் பண்ணி, மக்காத குப்பையோ அதை யூஸ் பண்ணி செஞ்சு நம்மளோட எர்த்தை இன்னும் கொஞ்சம் பொல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இனிமேல் நெக்ஸ்ட் இயர் நம்ம விநாயகர் சதுர்த்தி ப்ரேயர் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், களிமண் வச்சு உங்கள் வீட்டில் நீங்களே விநாயகர் செய்யுங்க. செஞ்சு அதை வச்சு சாமி கும்பிட்டு அதை போய் காவிரியிலையோ இல்லை வாய்க்கால்லையோ இல்லை ஏதாவது ஒரு குளத்துல போய் நீங்கள் போட்டிங்கன்னா அது காஞ்சி போய் தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த ஏரியாவில் வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு ஒன்று வராது. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அதுக்காக தான் மிஸ் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2.6.3. Diseases may be spread by the bite of certain insects. Insects like mosquitoes, bugs and lice bite a diseased person and suck his blood. This blood contains disease germs. When they bite another healthy person, the germs are transferred to his body. Diseases like plague, yellow fever, dengue fever, malaria and sleeping sickness are all caused by insect bite. அடுத்து என்ன பண்ணுதுன்னா, சில இன்செக்ட்ஸ் நமக்கு டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. அதாவது யாருக்கு டிசீஸ் இருக்கோ அவங்கள கடித்த இன்செக்ட்ஸ் நம்மளோட உடம்புல உட்காரும்போது அந்த ஜெர்ம்ஸையும் நம்ம பாடியில் அது விட்டுட்டு போயிடுது. அப்போ நமக்கு கண்டிப்பாக டிசீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பிளேக், எல்லோ ஃபீவர், டெங்கு ஃபீவர், மலேரியா, ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னா தூக்கம் வராது, தூங்கவே மாட்டாங்க, தூக்கமே வராது. இந்த மாதிரி சில டிசீஸ் எதனால் வருதுன்னா இன்செக்ட்ஸ்னால் வருதுன்னு சொல்கிறாங்க. Next one, 5th one, through wounds. When the skin is cut causing a wound, it must be at once dressed with antiseptic medicine. If it is not dressed, bacteria enter through the wound and cause such disease as anthrax and tetanus. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊண்டுனா புண்ணு மூலமாக நமக்கு ஏதாவது புண்ணு கீழே விழுந்துட்டீங்க, சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்துட்டிங்கன்னா ஊண்டு ஆயிடுச்சுன்னா மம்மி கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் பண்ணி அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுவாங்க. அதில் இருக்கிற எல்லா அழுக்கையும் தொடச்சிட்டு ஏதாவது ஒரு டெட்டால் வச்சு தொடச்சிட்டு அதில் மருந்து போட்டு விடுவாங்க. அப்படின்போது உனக்கு டிசீஸ் வராது. சப்போஸ் நீ எதுவுமே பண்ணாமல்
கீழே உளுந்து புண்ணாகிட்டே இருக்குன்னா அந்த புண்ணான ஏரியா புண்ணாகுது இல்லையா, அந்த புண்ணிலேருந்து நமக்கு என்ன டிசீஸ்னால் டெட்டானஸ்னு ஒரு டிசீஸ் வரும். நான் உங்களுக்கு ஜிகே நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். அடிப்பட்ட இடத்துல புண்ணு இருக்கும். புண்ணு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதை நீங்கள் விட்டுருவீங்க, அப்படியே சரியாயிடும். அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன டிசீஸாக மாறிடும்னா டெட்டானஸ் அப்படின்ற ஒரு டிசீஸாக மாறிடும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா ஆன்டி டெட்டானஸ் சீரம் ஏடிஎஸ்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ கீழே நீ விழுந்துட்டு அடிபட்டுச்சு பிளட்டு வந்துடுச்சுன்னா மம்மி உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஒரு ஏடிஎஸ் போட்டு விடுவாங்க. ஏடிஎஸ் போட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் போடலைன்னா உன்னோட ஊண்டில் வந்து ஏதாவது ஒரு பூச்சியோ ஏதாவது ஒரு வாமோ வந்து உட்காருதுன்னா அது உன்கிட்ட இருக்கிற ஜேர்ம்ஸை கேரி பண்ணிட்டு போய் இன்னொரு பர்சனுக்கு விட்டுடும். அப்போ அவங்களுக்கும் டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், த்ரூ கேரியர்ஸ். There are some strong persons having disease germs. They do not suffer from the disease, but they communicate the diseases to other persons. Such men are called carriers. Diseases like diphtheria, cholera, typhoid and amoebic dysentery are transferred through carriers. அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பர்சன்ஸ் சில பேர் மூலமாக சில பேருக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த டிசீஸ் நமக்கு வந்துடும். ஸோ ஒரு பர்சன்கிட்ட இருக்கிற டிசீஸ் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அவங்க தான் கேரியர்ஸ். ஒரு இன்செக்ட்ஸ் வந்து நமக்கு டிசீஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னா அந்த இன்செக்ட் தான் கேரியர், கேரி பண்ணிவிட்டு வரவங்க. டிசீஸை நமக்காக எடுத்துகிட்டு வந்து நம்ம உடம்புல டிசீஸ் வர வச்சுட்டு போகிறவங்களுக்கு பேர் தான் கேரியர்ஸ். ஸோ சில ஸ்ட்ராங் பர்சன்ஸ் நமக்கு டிசீஸ் வர வச்சுட்டாங்கன்னா அவங்க தான் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2.6.4 contagious diseases can be prevented. Contagious diseases can be prevented by adopting certain methods. It is said that prevention is better than cure. It is wise to take steps to prevent the diseases, but it is foolish to allow the disease to catch a person and then to take steps to cure the patients. இந்த கான்டேஜியஸ் டிசீசஸ் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிசீஸ் வராமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இப்போது இந்த டேஸில் நம்ம மாஸ்க் வியர் பண்ணிட்டு போகிறது, அதான் அதிகமாக சானிடைசர் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வெள்ளம் வரும் முன்னே அணை போட வேண்டும். கொரோனா வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம மாஸ்க் போட்டிருக்கணும். அடுத்து யாரையாவது நம்ம டச் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வரோம் அப்படின்னா நம்மளோட கையில் நிறைய ஜேர்ம்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஒழுங்காக ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணணும் இல்லை சானிடைசர் யூஸ் பண்ணணும். வெளியில் போயிட்டு வந்த உடனேயே நம்ம பாடியில் நிறைய ஜேர்ம்ஸ் இருக்கும், அப்போ குளிச்சிடணும். இது எல்லாம் தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஸோ அவங்க என்ன பண்ண வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்காங்களா, அவங்களுக்கு டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ பாரு ஏதாவது சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் கொரோனா வந்ததுக்கு மெயின் ரீசன் சைனாவில் இருக்க பர்டிகுலர் பிளேஸ் ஊகான், அந்த பிளேஸ்லேருந்து தான் கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு எல்லாருக்கும் அப்படின்னு எல்லோரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ WHO என்ன பண்ணிச்சுன்னா ஒரு 1 வீக் அந்த ஊகான் ஏரியாவுக்கு போய் சைனாவில் இருக்கிற ஊகான் ஏரியாவுக்கு போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது டிசம்பர் மந்த் வரைக்கும், அதாவது அதுக்கப்புறமும் கூட ஊகானில் இருந்து நம்ம யாருக்குமே வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ கொரோனா எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியல. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சைனானா, சைனாவில் இருந்து கிடையாது. ஊகான் அப்படின்றது ஒரு ரொம்ப நம்மளோட காந்தி மார்க்கெட் மாதிரி நிறையா மார்க்கெட் ஐட்டம்ஸ் நிறையா திங்ஸ் வந்து விற்கிற இடம், அதுதான் ஊகான். அந்த ஏரியாவிலேருந்து நமக்கு கொரோனா ஸ்ப்ரெட் ஆகலைன்னு யார் கண்டுபிடிச்சிருக்கா? WHO. இன்றைக்கி நியூஸில் அதான் போட்டாங்க. இந்த மாதிரி டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதுக்கு முன்னாடியே நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். வந்துடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. Next 2.6.5 contagious diseases can be prevented from spreading by isolating the patient. Isolation means preventing a patient affected with communicable disease from coming into contact with others. This prevents the spread of the disease
Patients affected by dreadful diseases like cholera, smallpox and diphtheria should be kept in isolation. In the hospitals, there are special isolation wards for isolating such patients. This is one of the preventive measures. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வராமல் தடுக்கிறதுக்கு, மற்றவங்கக்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த பேஷண்ட்டை ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட்னா தனிமைப்படுத்தணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த லெசன் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா எல்லாருமே நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. யாருக்காவது கொரோனா வந்துருச்சுன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணிடுறாங்க, தனிமைப்படுத்திடுறாங்க. இல்லை அவங்க ஃபேமிலியே ஐசோலேட் பண்ணிடுறாங்க, அவங்க குடும்பத்தையே தனியாக வச்சிடுறாங்க. ஐசோலேட் மீன்ஸ் தனியாக வச்சிடணும். அப்போ தான் அவங்கக்கிட்ட இருக்க டிசீஸ் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2.6.6 பை கீப்பிங் ஹோம் அண்ட் த என்விரான்மெண்ட் க்ளீன் one can prevent the cause and spread of diseases. By taking the following steps, we can prevent the cause and spread of diseases. We have to keep the home and the environment clean. We have to sweep our home and the surroundings every day. We have to remove the garbage inside the home and dump them into the covered garbage bins. Flies should not be allowed to enter into garbage bins. We have to wash the home weekly. It is good to smear antiseptic powder around the garbage bins. நெக்ஸ்ட் நம்ம சுற்றி இருக்க பிளேஸை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டால் நமக்கு டிசீஸ் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லியும் வீட்டை பெருக்கிடணும், ஸ்வீப்னா பெருக்கிடணும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீட்டை என்ன பண்ணணும், வாஷ் பண்ணிடணும், மாப் போட்டணும்னு சொல்கிறாங்க. மம்மி பார்த்திங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே ஈவினிங் மாப் போடுவாங்க. எதுக்காகனா க்ளீனாக இருக்கணும், நீங்கள் ஹைஜீனிக்காக இருக்கணும், உங்களுக்கு டிசீஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மம்மி வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரிடே ஸ்வீப் பண்ணணும், வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக க்ளீன் பண்ணி மாப் போடணும். டஸ்ட்பின்ஸை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. எங்கே வைக்கணும் அப்படின்னா, உங்களோட வீட்டுக்கு பேக்கில் பால்கனி இருந்தால் பால்கனியில், இல்லைனா அவுட்டர் ஏரியாவில் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் க்ளோஸ்டு கார்பேஜ் பின்ஸ், மூடி வச்ச ஒரு கார்பேஜ் பின்ஸ், டஸ்ட்பின்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ளைஸ் தான் என்ன பண்ணும், டிசீஸை கேரி பண்ணிட்டு போகும். ஸோ அந்த ஃப்ளைஸ் இல்லாமல் நம்ம தான் நம்மளை சுத்தமாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது பார்த்துடலாம். இன் எத்தியோப்பியா த கேலண்டர் ஹாஸ் 13 months இன் எ இயர். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கேலண்டரில் 12 months இருக்கும். நம்மளோட கேலண்டரில் எத்தனை மந்த்ஸ் இருக்கும், 12 months. இது என்ன மந்த் நமக்கு அப்படின்னா பிப்ரவரி மந்த். என்ன மந்த் இது, பிப்ரவரி மந்த். இது நமக்கு செகண்ட் மந்த். ஸோ லாஸ்ட் மந்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து. ஆனால் எத்தியோப்பியா அப்படின்ற கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா எத்தனை மந்த்ஸ் இருக்கும்னா 13 months இருக்கும். எத்தனை மந்த்ஸ் இருக்கும், 13 months. அந்த எத்தியோப்பியா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. எங்கே இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஆஃப்ரிக்காவோட ஹார்ன், ஆஃப்ரிக்காவில் கொம்பு மாதிரி இருக்கும் ஒரு இடம், அங்கே தான் எத்தியோப்பியா இருக்குது. இது ஆஃப்ரிக்காவில் இருக்கிற செகண்ட் பாப்புலேட்டட் சிட்டி. அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு சிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு நைஜீரியா ஆஃப்ரிக்காவில், செகண்ட் பிளேஸ் எத்தியோப்பியா. எத்தியோப்பியா எங்கே இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. எத்தியோப்பியா எங்கே இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அந்த எத்தியோப்பியாவில் 1 year கேலண்டருக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்கும்னு பார்த்திங்கன்னா 13 months இருக்கும். எத்தனை மந்த்ஸ் இருக்கும், 13 months, 13 months இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெசனுக்கு வருவோம். 2.6.7 By preventing inoculation, resistance to disease increases in the body. Power to fight disease increases in the body. To prevent communicable diseases, we can adopt such methods as inoculation and vaccination. Both inoculation and vaccination increases the power of resistance to disease in the body. The power of resistance is the power of the body to fight diseases and prevent them. Inoculation and vaccination are done as follows. A serum of vaccine of the disease is inoculated or vaccinated. We inoculate against such diseases as cholera and typhoid. Vaccines for such diseases as smallpox, cholera, typhoid, diphtheria, tetanus, whooping cough and polio have been prepared and kept ready for use. Next disease நமக்கு வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இனாகுலேட், வேக்சின் போட்டுக்கணும். இனாகுலேஷன்னாலும் வேக்சின்னாலும் இன்ஜெக்ஷன் தடுப்பு மருந்து, தடுப்பு ஊசி போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தடுக்கிறது.
நமக்கு டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டிசீஸ் வராது. ஸோ போலியோ அப்படின்றது ஒரு டிசீஸ் முன்னாடிலாம் இருந்துச்சு. போலியோ அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து கையும் காலும் நடக்க முடியாது, கையில் வேலை செய்ய முடியாத அளவுக்கு மாறிடும். அப்போது அந்த போலியோ அட்டாக் ஆகிடும். இப்போ ஏன் நம்ம யாருக்கும் போலியோ இல்லைன்னா, நம்ம பிறந்தோடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா போலியோ ட்ராப்ஸ் ஒரு ஒன் இயருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாடியில் அதுக்கான ரெசிஸ்டன்ஸ், அதை வந்து இம்யூன் பவர், அதுக்கான இம்யூன் பவர் நம்ம பாடியில் நேச்சுரலாகவே க்ரியேட் ஆகிடுது. அதனால தான் நமக்கு டிசீஸ் வரதில்லை. ஸோ டிசீஸ் வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேக்சின், தடுப்பு ஊசி, தடுப்பு மருந்து போட்டுக்க சொல்கிறாங்க. 2.6.8 The government carries out plans to check the spread of contagious diseases and also eradicate such diseases. When communicable diseases like the cholera, plague or smallpox breaks out, the government takes steps to check the spread of the diseases. It arranges for the inoculation or vaccination of all residents of the locality. By doing so, it immunizes the people to resist the disease. In this way, the disease is prevented. In course of time, the disease is totally removed from the area. The government also arranges for disinfecting the locality. Disinfections are the chemicals which can kill the bacteria. Disinfection is carried out by spraying, fumigating and washing. In the village municipal looks after the health and welfare of the villagers. In the towns or cities, the health department of the municipality or the corporation takes the necessary steps to safeguard the health of the citizens. Next நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்காக, எராடிகேட் அப்படின்னா வராமல் தடுக்கிறதுக்காக சில வேஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கொரோனா வராமல் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு லாக்டவுன் போட்டாங்க. சில இடத்துல என்ன பண்ணாங்கன்னா சானிடைசரை வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க. அதாவது டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்து, பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸ் எடுத்தால் நம்ம யாருக்கும் டிசீஸ் என்ன ஆகாது, ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டோட ப்ரிசர்வேஷன், ஃபுட்டை எப்படிலாம் ப்ரிசர்வ் பண்ணலான்றதை பற்றி பார்த்தோம். அந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நமக்கு என்னென்ன டிசீசஸ் வருது, கம்யூனிகபிள் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பேர் தான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதெல்லாம் எப்படி வருது, ஏர் மூலமாக, வாட்டர் மூலமாக, ஃபுட்டு மூலமாக, ஊண்டு மூலமாக, தென் கேரியர்ஸ் மூலமாக. இது வராமல் தடுக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐசோலேட் பண்ணிக்கணும், தனிமைப்படுத்திக்கணும். அடுத்து வேக்சினேஷன், கரெக்டான தடுப்பு மருந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், வரும் முன்னே காப்போம், வரத்துக்கு முன்னாடியே சேஃபாக இருந்துக்கணும். இல்லைனா சில ஸ்டெப்ஸ் நம்ம கவர்மெண்ட்டும் எடுக்குது. ஸோ இதெல்லாம் டிசீசஸ் வராமல் நம்ம பாதுகாத்துக்கிற சில வழிமுறைகள். இந்த லெசன் ஓவர் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு இது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்தரலாம். ஒய் வி ஷுட் நாட் ஸ்லீப் அண்டர் எ ட்ரீ அட் நைட். நம்ம ஏன் நைட் டைமில் ட்ரீக்கு கீழே ஸ்லீப் பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நைட் டைமில் நம்ம ஏன் ட்ரீக்கு கீழே தூங்க மாட்டோம்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா டே டைமில் அந்த ட்ரீஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜனை ப்ரீத் இன் பண்ணும். டே டைமில் நமக்கு தேவையான ஒய் வி ஷுட் நாட் ஸ்லீப் அண்டர் எ ட்ரீ அட் நைட். நம்ம நைட் டைமில் ஏன் ட்ரீ அண்டரில் தூங்க மாட்டோம்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா டே டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் இன் பண்ணும், ஆக்சிஜனை ப்ரீத் அவுட் பண்ணும். ஸோ இதை தான் அது டே டைமில் ஃபாலோ பண்ணும். கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் இன் பண்ணும், ஆக்சிஜனை ப்ரீத் அவுட் பண்ணும். அது எதை வேணான்னு சொல்லுதோ அந்த கேஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நைட் டைமில் அப்படி ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணும். என்ன அப்படின்னா நைட் டைமில் ட்ரீஸ் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும், நம்மளை மாதிரியே ப்ரீத் அவுட் பண்ணும், ஆக்சிஜனை ப்ரீத் இன் பண்ணும். அப்போ போய் நீ ஒரு ட்ரீக்கு கீழே படுத்துருக்கு அப்படின்னா அது ப்ரீத் அவுட் பண்ணுற கேஸ் எது, கார்பன் டை ஆக்சைடு. அது நமக்கும் தேவையில்லை. அது பட்டுச்சுன்னா நமக்கு மூச்சு அடைக்கும், சஃபோகேஷனாக இருக்கும்,
மூச்சு விட முடியாது, மூச்சு திணறும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ பேய் அடிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வராது, யாரோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நைட் டைமில் ட்ரீக்கு கீழே நம்ம யாரும் தூங்கக்கூடாது. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மரத்துக்கு கீழே படுத்தா பேய் அடிச்சிரும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நைட் டைமில் ஏன் நம்ம ட்ரீக்கு கீழே தூங்கக்கூடாதுன்னா, நைட் டைமில் ட்ரீ என்ன பண்ணும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் அவுட் பண்ணும். அந்த கேஸ் நமக்கு தேவையில்லை. அதனால தான் என்ன சொல்லுவாங்க மம்மி டேடி எல்லாருமே, நைட்டில் வந்து ட்ரீக்கு கீழே தூங்காத பேய் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெசனில் 1 வேர்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.